யாழின் குரல் குடும்பத்தினருக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமம் மருதுநகர். அந்த கிராமத்தில் தான் வாழ்ந்தாங்க ரவி மற்றும் மீனாட்சி. திருமணம் அப்படின்னா என்ன? இரண்டு மனிதர்களால் மட்டும் இல்லை, இரண்டு மனங்களை ஒரே பாதையில் இணைக்கிற பந்தம். ரெண்டு பேரும் சாதாரண குடும்பம். ரவி ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சான். மீனாட்சி வீட்டில் இருந்து தையல் வேலை செஞ்சா. அவங்களோட வாழ்க்கை பணம் நிறைஞ்சதில்லை, ஆடம்பரமான வாழ்க்கையும் இல்லை. ஆனால் புரிதல், அன்பு, நம்பிக்கை எல்லாம் நிறையவே இருந்துச்சு. திருமணமான முதல் வருடம் அவங்கள வாழ்க்கை ஒரு கனவு போல இருந்துச்சு. ரவி காலையில் எழுந்து வேலைக்கு போகும் முன், மீனாட்சி டீ குடிச்சிட்டு போகிறேன். மீனாட்சி சிரித்தபடி, இன்னும் 2 நிமிஷம், இப்போவே ரெடி. அந்த குரல் ரவிக்கு ஒரு சக்தியாக இருந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க, சேர்ந்து சிரிப்பாங்க, சேர்ந்து கனவும் கண்டாங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ரவி சொன்னா, நம்ம சொந்த வீடு கட்டணும். மீனாட்சி சொன்னா, ஆமாங்க, அதில் ஒரு பெரிய பூந்தோட்டம் வேணும். கனவுகள் தான் அவங்களோட முதலீடாக இருந்துச்சு. ஒரு நாள் ரவிக்கு வேலை போச்சு. அன்று மாலை வீட்டுக்கு வந்த ரவிக்கு முகம் முழுக்க கவலை. மீனாட்சி பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டா. என்னாச்சுன்னு மீனாட்சி கேட்க, ரவி அமைதியா சொன்னா, வேலை போச்சு. மீனாட்சி அதிர்ச்சி அடையல, அழுகல. அவனோட கையை பிடிச்சு, பரவாயில்ல, நம்ம இருவர் இருக்கோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு நைட்டு அவங்க பேசிக்கிட்டாங்க. எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சேமிக்கலாம், எப்படி மீண்டும் எழுந்து நிற்கலாம். அந்த இடத்துல ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சொல்லலை, தள்ளி வைக்கல, தாழ்த்தியும் பேசிக்கல. அங்கே இருந்துச்சு ஒற்றுமை. வேலை இல்லாத நாட்களில் மீனாட்சி தையல் வேலையை அதிகரித்தா. வீடு வீடாக சென்று ஆர்டரும் எடுத்தா. அதில் கொஞ்சம் பேர் அவளை அவமானப்படுத்தினாங்க. இது எல்லாம் சரியா வருமானு. ஆனால் அவள் அதை கைவிடலை. ரவி வீட்டில் இருந்து வேலை தேடினான். 2 பேரும் சேர்ந்து போராடினாங்க. ஒரு நாள் மீனாட்சிக்கு பெரிய ஆர்டர் வந்துச்சு. 50 பள்ளி யூனிஃபார்ம் தைக்கணும். அன்று அவள் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. நம்மால முடியும் ரவின்னு மீனாட்சி சொன்னான். காலம் போக போக ரவிக்கு புதிய வேலை கிடைத்தது. ஆனால் சம்பளம் குறைவு. வேலை அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு. அவன் எரிச்சலாக மாறினான். வீட்டில் அடிக்கடி சண்டை. நீ என்னை புரிஞ்சுக்கல, நீ எப்பவும் வேலை வேலைன்னே இருக்க. மீனாட்சிக்கு கஷ்டம். ஆனால் அமைதியாக இருந்தா. ஒரு நாள் மீனாட்சி சொன்னா, நாம் எதிரி இல்லை ரவி, நம்ம ஒரே அணியில் தான் இருக்கோம். அந்த வார்த்தை ரவியை அமைதியாக்குச்சு. சில வருடங்கள் போக மீனாட்சி கர்ப்பமானாள். ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை பெயர் காயத்ரி. அவளுடன் சேர்ந்து மகிழ்ச்சி, பொறுப்பு, கவலை எல்லாமே வந்துச்சு. இரவு தூக்கமில்லை, செலவுகள் அதிகமாக இருந்துச்சு. ரவி சில நேரங்கள் சோர்ந்து போனான். ஆனால் மீனாட்சி சொன்னா, நீ நல்ல அப்பா, நான் உன்னை நம்புறேன்னு சொல்லி ரவியை ஊக்கப்படுத்தினான். ஒரு நாள் ரவி மொபைலில் ஒரு பெண்ணோடு பேசுறது மீனாட்சிக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் மனமுடைஞ்ச மீனாட்சி சத்தம் போடல, அமைதியா கேட்டா, நீ உண்மையை சொல்லு ரவி, அந்த பெண் யார்? அதற்கு ரவி சொன்னா, அது வேலை தொடர்பான விஷயம்னு. உடனே மொபைலையும் கூட காட்டி உண்மையை நிரூபித்தான். அந்த இடத்துல எதையுமே மறைக்கல, பொய்யும் சொல்லல. அந்த இடத்துல இருந்துச்சு நேர்மை. மீனாட்சி நம்புனான். ரவி கடுமையா உழைச்சான். ஒரு நாள் அவனுக்கு பதவி உயர்வு கிடைச்சது, நல்ல சம்பளம். அன்று இரவு ரவி சொன்னா, இதுக்கெல்லாம் காரணம் நீதான். மீனாட்சி சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நான் மட்டும் இல்லைங்க, நம்ம 2 பேரும் தான். இருவரும் கனவு கண்டபடி சொந்த வீடு கட்டினாங்க. அந்த வீட்டில் மீனாட்சி சொன்ன மாதிரி பூந்தோட்டம், பெரிய வாசல், சின்ன பூஜை அறை எல்லாமே இருந்துச்சு அந்த வீட்டில். அந்த வீடு தான் அவங்களோட போராட்டத்தின் சின்னமாகவும் இருந்துச்சு. ஆண்டுகள் கடந்தன. காயத்ரி வளர்ந்து படிச்சு பெரியவளானா. ரவி ஓய்வு பெற்றான்.
மீனாட்சி தையல் வேலையை நிறுத்தினான். சாயங்கால நேரங்களில் 2 பேரும் சேர்ந்து டீ குடிச்சுக்கிட்டே பழைய நினைவுகளை பேசுவாங்க. நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு, ஆனால் நம்ம ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காதனால வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம். ஒரு நாள் காயத்ரி கேட்டா, அப்பா அம்மா, நல்ல கணவன் மனைவி வாழ்க்கைனா என்ன? ரவி சொன்னா நம்பிக்கை, மீனாட்சி சொன்னா புரிதல். ரவி மீண்டும் சொன்னா பொறுமை, மீனாட்சி மீண்டும் சொன்னா மன்னிப்பு. கடைசியில் 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்க அன்பு. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது சண்டை இல்லாத வாழ்க்கை இல்லை, கஷ்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை. ஆனால் சண்டையிலையும் பிரியாத உறவு, கஷ்டத்திலையும் கைவிடாத பாசம், சந்தேகத்திலையும் உடையாத நம்பிக்கை, கோவத்திலையும் குறையாத மரியாதை. இதுதான் உண்மையான திருமண வாழ்க்கை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாழின் குரல்.